ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். எல்லாரையும் பார்த்து பேசி ரொம்ப நாள் ஆச்சு. எப்படி உன்னாரு? ஒரு நல்ல படமா எடுத்துட்டு வரணும்ன்ற தேடல்ல இத்தனை நாள் ஓகையா. பட் இவ்வளோ நாள் தேடுதல் வேட்டையில மாட்டின ஒரு திறமையான டிடெக்டிவ் மூவி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படமான த கிட் டிடெக்டிவ். 2020 ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் மூவி. எல்லா குழந்தையும் பிறந்து வளரும் போதே ஒவ்வொரு குழந்தைக்கும் தனித்தனி டேலண்ட் ஒன்று இருக்கும்ல. சில குழந்தை நல்லா பேசும், சில குழந்தை நல்லா பாடும், சில குழந்தை நல்லா டான்ஸ் ஆடும். அப்ப எனக்கு என்னதாண்டா வரும்னு நம்மள மாதிரி கேட்கிற ஒரு கும்பலும் இருக்கு. அதை ஒரு ஓரமா வைங்க. மெயின் மேட்ரு குழந்தைங்களுக்குன்னு ஒரு டேலண்ட் இருக்குல்ல. அப்படி இந்த படத்துல வரப்போற ஒரு பையனுக்கு உடம்பு முழுக்க துப்பறிகிற திறமையா இருக்குங்க. தன்னோட 12வது வயசுலயே தான் தகுதிக்கு மீறின 200 கேசஸ்க்கு மேல சால்வ் பண்ணி டாக் ஆஃப் த டவுனா இருக்கான். எவ்வளவு பெரிய ஏற்றமா இருந்தாலும் அதுக்கு அந்த பக்கம் இறக்கம்னு ஒண்ணு இருக்கும்ல. சோ ஏறுமுகத்தை மட்டுமே பார்த்துட்டு இருந்த இந்த பையனோட வாழ்க்கை ஊர்ல நடந்த ஒரு பிரச்சனையினால இறங்கு முகத்தை சந்திக்குது. அதோட சேர்த்து வச்சிருந்த மான மரியாதை எல்லாம் போச்சு. 12 வயசுல இருந்து 32 வயசு ஆகியும் ஊர்ல ஒரு பையன் இவனை மதிக்கல. அந்த டைம்ல தாங்க இழந்த தன்னோட மான மரியாதை எல்லாம் மீட்டெடுக்கிற மாதிரி வேற லெவல் கேஸ் ஒன்னு பையன் கையில வந்து மாட்டுது. கிடைக்கிற சின்ன சின்ன க்ளூவை கூட திறமையா இன்வெஸ்டிகேட் பண்ணி கடைசியா ஹீரோ தான் பேரை எப்படி காப்பாத்திக்கிட்டாரு அத கிளைமேக்ஸ்ல நம்ம கெஸ் பண்ணாத ட்விஸ்ட் அண்ட் டர்னோட சொல்ற இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தாங்க படம். சோ வாங்கலாம், கிட் டிடெக்டிவோட கில்லாடித்தனத்தை படத்துக்குள்ள போய் பாத்துருவோம். படத்தை ஓபன் பண்ணா ஸ்கூல் படிக்கிற ஒரு பொண்ணு பகல் டைம்ல தான் ரோட்ல தனியா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப அவளுக்கு பக்கத்துல ஒரு கார் வந்து நிக்குது. கண்டிப்பா காரை ஓட்டிட்டு வரவங்க இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். இவ காருக்குள்ள இருக்கவங்களுக்கு பாய் காட்டிட்டு காரை நோக்கி நடந்து போனதும் இங்க படத்தோட டைட்டில போட அடுத்த சீன்ல ஹீரோவோட இன்ட்ரோ. வாழ்க்கையில அடிபட்டு மிதிப்பட்டு காஞ்சி தீஞ்சு கருவாடான மாதிரி ஒரு முகக்கலை. ஹீரோ அவரோட வீட்டுல ஸ்டே பண்ணல, வெளியே ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிருக்காரு. அங்க ஒரு நாள் ஹீரோவை பாக்குறதுக்கு ஹீரோவோட அம்மா அப்பா வர, நான் தான்ப்பா நீயும் இன்னைக்கு மாறிடுவ நாளைக்கு மாறிடுவேன்னு பார்த்தா உருப்பிடாமலே சுத்திட்டு இருக்க, பணத்துக்குலாம் நான் தான் பண்ற, எப்படிதான் சமாளிக்கிறேன்னு இவங்க கேட்டதும், உங்களுக்கு தெரியாதா நான் அப்பையில இருந்தே டிடெக்டிவ் தானே, இன்னமும் என்கிட்ட நிறைய கேசஸ் எல்லாம் வருது, சால்வ் பண்ணி கொடுக்குறேன், அதுல 5-10 கிடைக்குது அப்படின்னு ஹீரோ சொன்னா, கோதாவரி இன்னும் திருந்தலடி வாடி போலாம் அப்படின்னு ஹீரோவோட அப்பா அம்மா மூஞ்சில ஒரு கடுப்பு. ஏன் இந்த கடுப்புன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் பாருங்களேன். இதுக்கப்புறம் ஹீரோ ஒரு பாருக்கு போக அங்க ஹீரோவுக்கு ஆகாத ரோரி பீன்ஸ்ன்ற ஒரு ஆள் இருக்கான். பார் வாசல்லையே வச்சு ஹீரோவை பிரின்னு பிரிக்கிறான். அவங்கிட்ட அடி வாங்கிட்டு, ஆக்சுவலா நான் யாரு எப்படி வளர்ந்தேன் இப்ப ஏன் ஒருத்தன்ட்ட குமாங்குத்து வாங்கிட்டு இருக்கேன்ற விளக்கத்தை ஹீரோ அவரோட வாய்ஸ் ஓவர்லயே சொல்றாரு. நான் இன்ட்ரோலயே சொன்ன மாதிரி சின்ன வயசுல இருந்து ஹீரோவுக்கு துப்பறிய மூளை அதிகம். தான் வீட்டுக்கு பக்கத்துல மரத்துக்கு மேல சின்னதா தனக்குன்னு ஒரு ஆபீஸ் வச்சுக்கிட்டு ஸ்கூல்ல கூட படிக்கிற பசங்களுக்கெல்லாம் பண்ண காணோம் வெண்ணைய காணோம் பொம்மையை காணோம்னு சின்ன சின்ன கேசஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்து அதுக்கு ₹1 ₹2 அமௌண்ட் வாங்கிக்கிறது. இது இல்லாம ஒரு படம் பார்க்கும் போதே அந்த படத்துல எவன் வில்லனா இருப்பான்னு ஆரம்பத்திலே கண்டுபிடிச்சிருவாப்புல. பரவாயில்லையே, பையன் பார்க்க உள்ள நுழையாத உள்ளாட மாதிரி தம்மா துண்டு இருந்தாலும் இவனுக்குள்ள இப்படி ஒரு திறமையா அப்படின்னு ஹீரோவோட பேரண்ட்ஸ்க்கு ஒரு ஆனந்தம். இந்த டைம்ல ஹீரோ கிட்ட கேஸ் கொடுக்க வந்த ஒரு ஸ்கூல் பையன், என் அப்பாவோட கார்ல நான் ரத்தக்கரியா பார்த்தேன், அதை நீ தான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு ஒரு கேஸை ஹீரோ கிட்ட கொடுத்ததும் நோண்டி நொங்க எடுத்தா அந்த ஆள் ஒரு கொலை பண்ணிருக்கான். அதை ஹீரோ போலீஸ்ல எல்லாம் சொல்லி அவனை மாட்டி விட்டாரு. இதுக்கப்புறம் தாங்க ஹீரோவோட பேரு த கிட் டிடெக்டிவ்னு பட்டி தொட்டி எல்லாம் பரவ ஆரம்பிச்சிருக்கு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஹீரோவுக்கு ஒரு மெயினான இடத்துல ஆபீஸ்ல வச்சு கொடுத்திருக்காங்க. அங்க இந்த ஊரோட மேயர் பொண்ணு, அவ பேரு கிரேசி, ஹீரோவுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்றா. சின்ன பொண்ணு தான், வயசு 14 இருக்கும். ஆபீஸ் வச்சதுக்கு அப்புறம் ஹீரோவோட ஸ்கூல் பிரின்சிபலே ஹீரோ கிட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டிருக்காரு. நம்ம ஸ்கூல்ல அனிமல் ரெஸ்கியூக்காக ஃபண்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிருந்தோம்பா, அதை காணோம், யார் எடுத்திருப்பான்னு நீ நினைக்கிறேன்னு அவர் கேட்டா, அதான் இந்த ரோரி பீன்ஸ போன மாசம் நாய் கடிச்சதேங்க, அதுல இருந்து அனிமல்ஸ் மேல ஆத்திரத்துல இருப்பான், நீங்க அனிமலை காப்பாத்த ஃபண்டை கலெக்ட் பண்ணா தூக்காம என்ன பண்ணுவான், அவன் தான் கல்பிரிட், போய் புடிச்சுக்கோங்கன்னு ஹீரோ சொல்லியிருக்காரு. அந்த ரோரி பீன்ஸ் தான் 20 வருஷமா ஹீரோ பண்ணதை மறக்காம இன்னமும் ஹீரோவை கோவத்துல கும்மி எடுத்துட்டு இருக்கான். இப்படி சின்ன வயசு ஹீரோ கிட்ட அங்க இங்கன்னு ஹெல்ப் கேட்டவங்களை தாண்டி போலீஸ் கான்ஸ்டபிள்லாம் வந்து ஹெல்ப் கேட்டிருக்காரு ஒரு ட்ரக் கேஸ் சம்பந்தமா. இந்த ஊர்ல ரெட் ஷூ கேங்னு ஒரு மோசமான கேங் இருக்கு, அவங்க தான் நீங்க தேடிட்டு இருக்க குற்றவாளின்னு ஹீரோ கை காட்ட அந்த கேஸும் முடிஞ்சது. மொத்தத்துல ஹீரோ தாங்க ஊர்லயே டாப் டக்கரு. அந்த ஒரு சம்பவம் நடக்கிற வரைக்கும் படம் ஓபன் ஆகும் போதே ஒரு பொண்ணு கார்ல என்னதை நம்ம பார்த்தோம்ல, அது வேற யாரும் இல்ல, ஹீரோவோட ஆபீஸ்ல ஹீரோவுக்கு அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்த மேயர் பொண்ணான கிரேசி தான். யார் அவளை கார்ல ஏத்துனது, அதுக்கப்புறம் அவ எங்க போனா என்ன ஆச்சுன்ற எதுவுமே தெரியல. பொண்ணை காணோம். போலீஸ் ஒரு பக்கம் தேடினாலும் இன்னொரு பக்கம் ஊர் மக்கள்லாம் ஹீரோ தான் பல கேஸ சால்வ் பண்றவனாச்சே, அவனே கிரேசியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவான்னு நம்பிக்கையாலாம் இருந்தாங்க. ஹீரோவுக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சு. இந்த கேஸ்ல போலீஸ் நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க, நம்ம அவங்க கூட சேர்ந்து இந்த கேஸை முடிச்சிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தான். பட் லாஜிக்கா ஒரு விஷயத்தை யோசிக்கணும்னா, 1000 இருந்தாலும் ஹீரோ 12 வயசு பையன், இவன் தகுதிக்கு என்ன வருமோ அதை தானே பண்ண முடியும். ஹீரோவை தேடி எந்த போலீஸும் வரல, தனியா ஹீரோவாலையும் எதையும் பண்ண முடியல. அன்னைக்கு ஆரம்பிச்சதுங்க ஹீரோ வாழ்க்கையில சரிவு. நம்ம நம்பிட்டு இருந்த பையன் நம்ம நம்பிக்கையை காப்பாத்தலன்னு ஊர் மக்கள் ஹீரோவை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவுக்கும் நம்மளால அந்த பொண்ணை காப்பாத்த முடியலன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. இப்படியே 20 வருஷம் கடந்து வந்துருச்சு. எது நடந்திருந்தாலும் நான் ஒரு டிடெக்டிவ், இந்த ப்ரொஃபஷனை விட்டு போக மாட்டேன்றதுல ஹீரோ உறுதியா இருக்காரு. இன்னும்
இன்னமும் அதே ஆபீஸ், வேற ஒரு லேடி அசிஸ்டன்ட், ஹீரோவோட வாழ்க்கை அப்படி போயிட்டு இருக்கு. இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு காலையில ஹீரோ ஆபீஸ் போறப்போ ஹீரோவை பாக்குறதுக்கு கேரோலின்ற ஒரு பொண்ணு வந்திருக்கா. ஆமா, வயசு பொண்ணு பெருசா வேற என்ன கேஸ் எடுத்துட்டு வந்துட போறா? என் பாய் ஃப்ரெண்ட் என்ன சீட் பண்றானான்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்க, இல்ல என் பொட்டை காணோ, ஜிமிக்கியை காணோ, ஹேண்ட்பேக்கை காணோம்னு சில்லற கேஸை தான் கொண்டு வந்திருப்பா அப்படின்னு ஹீரோ நினைச்சா கேரோலின் எடுத்துட்டு வந்திருக்கிறது ஒரு மர்டர் கேஸ். வாவேலு வாவேலு வாவேலு, இப்பதான் கதை சூடு பிடிக்குது, மேல 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 சொல்லு அப்படின்னு இதை கேட்டு நம்ம ஆர்வமானா 2 நாளைக்கு முன்னால கேரோலினோட பாய் ஃப்ரெண்ட 17 தடவை கத்தியால குத்தி பாடி ஆத்துல போட்டிருக்காங்க. யார் அவனை கொலை பண்ணான்னு தெரியல. போலீஸ்க்கு எந்த லீடும் கிடைக்கல. நான் உங்களை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேங்க, எனக்கே கூட நீங்க ஒரு கேஸ் சால்வ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. சோ நீங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணி என் பாய் ஃப்ரெண்டை யாரு கொலை பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு கேரோலின் ஒரு கோரிக்கையை வைக்கிறா. இன்னும் ஹீரோ அதுக்கு ஓகே சொல்லல. சரிமா, நான் யோசிச்சு சொல்றேன், இப்ப நீ போயிட்டு வான்னு அவளை அனுப்பிட்டு வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மா அப்பா கிட்ட ஹீரோ மேட்டர் சொன்னா கொல்ல கேஸா, அதெல்லாம் சரி வராது, இந்த கேஸ் நீ எடுத்துக்காதன்னு ஆரம்பத்திலேயே முட்டுக்கட்ட போடுறாங்க. நைனா, என்ன நைனா நீ ஏன் அசிங்கப்படுத்துற? நான் 200 கேஸுக்கு மேல சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன் நைனா, இதை என்னால சால்வ் பண்ண முடியாதான்னு ஹீரோ காண்டானதும், அட ஜான் சைஸ் பிரானு, இது வரைக்கும் நீ சால்வ் பண்ணதா சொல்ற கேஸ் எல்லாம் துண்ட காணோம் துணியை காணோன்ற குப்பை கேஸ்ரா. எத்தனை மர்டர் கேஸ் வாங்கிட்ட வந்திருக்கு சொல்லு பாப்போம். எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம இந்த கேஸ்ல இறங்கின அசிங்கப்பட்டு போயிடுவேன். வேணாண்டா, சொன்னா கேள்றான்னு ஹீரோவோட அப்பா எவ்வளவோ சொல்றாரு. போயாயோ, நீ ஒரு ஆள்னு வாங்கிட்ட வந்து இதை சொன்ன பாரு, நான் யாருன்னு ப்ரூவ் பண்ண இப்பதான் எனக்கு ஒரு கேஸ் வந்திருக்குன்னு நான் சந்தோஷத்துல இருந்தா அட்வைஸ போட்டு கழுத்த இருக்கிற போயான்னு கோச்சுக்கிட்டு கிளம்பின ஹீரோ மறுநாளே கேரோலின் கிட்ட கேஸ் இன்வெஸ்டிகேட் பண்றதா ஒத்துக்கிட்டு கொலை பண்ணப்பட்ட அவ பாய் ஃப்ரெண்ட் பத்தின தகவலை கேக்குறாரு. இந்த ஊர்ல ரெட் ஷூன்ற ஒரு மோசமான ட்ரக் கேங் இருக்கிறதா கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நமக்கு சொல்லியிருந்தாங்கல்ல. ஒருவேளை பாய் ஃப்ரெண்ட் அவங்க கூட சகவாசம் வச்சுக்கிட்டு அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மோதல்ல அவங்க பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஆங்கிள் ஹீரோவுக்கு ஒரு டவுட். ஆனா பாய் ஃப்ரெண்டுக்கு ட்ரக்ஸ் பழக்கமே இல்லன்னு கேரோலின் சொல்றா. சரின்னா அவனுக்கு கேம்பிளிங் பழக்கம் ஏதாவது இருக்கா? அதுல எதுவும் தகராறு ஏற்பட்டு அந்த கோவத்துல யாராவது பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருப்பாங்களான்னு அடுத்த டவுட் வந்தா பாய் ஃப்ரெண்டுக்கு கேம்பிளிங் பழக்கமும் இல்லையா. என்னம்மா நீ எது கேட்டாலும் இல்ல இல்லன்னு சொல்ற, அப்புறம் எதுக்குதாமா கொலை நடந்துச்சு? மோட்டிவ்னு ஒண்ணு இருந்தா தானே கொலைன்ற ஒண்ணு நடக்கும். ரைட், இப்போதைக்கு நம்ம பாய் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா கிட்ட போவேனா, அவனுக்கு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் பாய் ஃப்ரெண்டை பத்தி விசாரிப்போம்னு ஹீரோ சொல்லி ஹீரோ கேரோலின் 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஒரு பையன் கிட்ட போறாங்க. அவன் ஹீரோவை மேலையும் கீழையும் பாக்குறான். இந்தாளா இவனே எதுக்கும் உதவாத உதவாக்கற, அவனை கூட்டிட்டு வந்திருக்க நீ ஒரு உதவாக்கற, 2 உதவாக்கறீங்களும் சேர்ந்து வீணாதான் போறீங்க. இவன்லாம் எத்தனை மர்டர் கேஸ் சால்வ் பண்ணிருக்கான்னு இவனை கூட்டிட்டு வந்திருக்க அப்படின்னு பையன் கேட்க, அப்பன் கேட்டா அதே கேள்வி, புண்படுத்திக்கிட்டே இருக்கீங்களேடா, எப்பா பர்த்டே தெரியாத பைத்தியம், போயிட்டு வாப்பா, உன் உதவிக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவன் அனுப்பிவிட்ட ஹீரோ அடுத்து பாய் ஃப்ரெண்டோட நண்பனான ஒரு குண்டு பையனோட வீட்டுக்கு போக குண்டு பையன் 2 பேரையும் கீழே இருக்க சொல்லிட்டு இவனோட அம்மா கூப்பிட்டாங்கன்னு மேல போறான். அந்த கேப்ல ஹீரோ வீட்டு ஜன்னலை கொஞ்சமா திறந்து வைக்கிறாரு. ஏன்னு கேரோலினுக்கு ஒரு ஷாக்கு. அதெல்லாம் தொழில் நேக்குமா? நாளை பின்ன கேஸ்ல இவன் மேல சந்தேகம் வந்து திரும்ப திருட்டுத்தனமா இவன் வீட்டுக்குள்ள வர மாதிரி இருக்கும். அப்படி வரும்போது நமக்கு வழி வேணும்ல, அதான் இப்பவே உருவாக்கி வச்சிட்டேன், அதை நீ கண்டுக்காதன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே குண்டு பையன் கீழே வந்துடுறான். ஐயோ, இவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் மேல என்னதான் வன்மோன்னு தெரியலங்க. பாய் ஃப்ரெண்ட பத்தி பேச ஆரம்பிச்சதுல இருந்து அவனை மட்டம் தட்டி அவன் மேல ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் நல்லவன்ல, ஒரு திமிரு பிடிச்ச பையன், பெரியவங்களை பார்த்தா மதிக்கவே மாட்டான், ஹேண்டிகேப் பீப்புள் எல்லாம் கேவலமா நடத்துவான்னு சொல்லணும்னு இவன் ஒரு காரணம் சொல்றான். அது எதுவுமே கேஸுக்கு தேவையானதே இல்ல. உனக்கு அவன் மேல கடுமையான ஒரு காண்டு இருக்குன்னு நல்லா தெரியுது. ஆனா அதை எங்கள்கிட்ட காட்டி எங்க டைம் வேஸ்ட் பண்ணாத, உருப்படியா ஏதாவது இருந்தா சொல்லு, இல்லனா நாங்க கிளம்புறோம்னு ஹீரோ புள்ளி வச்சதும் குண்டு பையன் சொல்றான், அம்மா கேரோலின், பாய் ஃப்ரெண்ட் உனக்கு உண்மையானவன் இல்லம்மா, உன்னை லவ் பண்ணிக்கிட்டே அவன் இன்னொரு பொண்ணோட சீட் பண்ணிருக்காமா அப்படின்னு போட்டு விடுறான். அது எப்படி உனக்கு ஷூரா தெரியும்னு கேட்டா அவனே சொல்லிருக்காங்க, ஏதோ ஒரு பொண்ணு கூட டிக்கில நான் விளையாண்டுருக்கேன்னு அந்த பொண்ணோட போட்டோவெல்லாம் எங்கள்கிட்ட காட்டினான். பட் போட்டோல ஃபேஸ் தெரியல, அந்த பொண்ணு டைகர் மாஸ்க் போட்டிருந்தா, ஆனா உடம்புல ஒட்டு துணி கூட இல்ல. இன்னமும் அந்த போட்டோவை அவனோட ஸ்கூல் லாக்கர்ல தான் வச்சிருக்கான். நீங்க வேணும்னா போய் பாருங்களேன்னு குண்டு பையன் சொன்னதோட நைட் டைம்ல ஹீரோவும் கேரோலினும் ஸ்கூலுக்குள்ள திருட்டுத்தனமா நுழையிறாங்க. ஸ்கூல்ல யாருமே இருக்க மாட்டாங்கன்னு பார்த்தா கொய்யால உள்ள சங்கம் போட்டு மீட்டிங்கே நடத்துறாங்க. எல்லாம் ஸ்கூல் பசங்க. அடிக்கடி இது நடக்கும் போல. ஸ்கூல் முடிஞ்சதும் சில பேர் இல்லீகலா ஸ்கூலுக்குள்ளேயே தங்கி நைட்டு முழுக்க இங்கேயே ஃபன் பண்ணிட்டு இருப்பானுங்க. இத கேரோலின் சொல்றா. அதை கேட்டுக்கிட்டே 2 பேரும் போயிட்டு பாய் ஃப்ரெண்டோட லாக்கரை ஓபன் பண்ணா உள்ள குண்டு பையன் சொன்ன மாதிரி எதுவுமே இல்ல. ஆல்ரெடி போலீஸ் வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சே, இவ்வளவு தூரம் வந்து வீணா போச்சு, என்னடா பண்றதுன்னு ஹீரோ வெக்ஸ் ஆனதும், வேணும்னா என்கிட்ட என் பாய் ஃப்ரெண்டோட ஜாக்கெட் ஒன்னு இருக்குங்க, அதுல எதுவும் லீட் கிடைக்குதான்னு பாக்குறீங்களா அப்படின்னு கேரோலின் இவளோட லாக்கர் கிட்ட ஹீரோவை கூட்டிட்டு போய் ஜாக்கெட் எடுத்து கொடுக்குறா. பாக்கெட்டை நோண்டி பார்த்தா உள்ள ஒரு டேப்லெட் பாட்டில் கிடைக்குது. என்ன டேப்லெட்லாம் தெரியல. அதை எடுத்து வச்சுக்கிட்டு இதோட 2 பேரும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப எனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கும் எப்படி லிங்க் ஆச்சுன்ற கதையை கேரோலின் தெரியப்படுத்துறா. இவ ஸ்கூல் லாக்கர்ல பேப்பரால செஞ்ச பூ ஒண்ணு டெய்லியும் அரை வச்சிருக்காங்க. பொதுவா பேப்பர்ல
கார்ல பூ செய்யறதெல்லாம் ஏசியன் ஸ்டைல். பாய் ஃப்ரெண்டும் ஏசியன் காரன் தான். சோ அவன் தான் நமக்காக டெய்லியும் பூ வைக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இவளே போய் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச்சு கொடுத்திருக்கான். அப்படிதான் இவங்களுக்குள்ள காதல் மலர்ந்திருக்கு. இத கேரளின் சோகமா சொல்லி முடிக்க அடுத்த நாள் பாய் ஃப்ரெண்டோட ஜாக்கெட்ல இருந்து கிடைச்ச டேப்லெட் ஒரு ட்ரக்கா தான் இருக்கும்னு நினைச்ச ஹீரோ செக் பண்றதுக்கு ஒரு டேப்லெட் எடுத்து இவரே போட்டுக்கிறாரு. அப்புறம் ஹீரோவோட ஆபீஸ்ல ஒரு அசிஸ்டன்ட் வேலை செய்யறாள்ல, முன்னொரு காலத்துல அவ பெரிய போதகை. சோ இத பத்தி யார்கிட்ட விசாரிச்சா தெரியும்னு அவகிட்ட கேட்டுட்டு 4-5 சின்ன பசங்கள்ட்ட போன ஹீரோ டேப்லெட் பத்தி என்கொயரி பண்ணதும் ஹீரோ டவுட் ஆன மாதிரி இது ஒரு ட்ரக் தான், மாத்திரையை உள்ள போட்டதும் சிறு மூலையில சில்லுன்னு ஒரு ஃபயர் ஆகி ஹாலே பூஸ்ட் அப் ஆயிடுவாங்க. இது பாய் ஃப்ரெண்டோட ஜாக்கெட்ல இருந்திருக்குன்னா அவன் ட்ரக் யூஸ் பண்ணிருக்கான், ட்ரக் அடிக்ட் தானே அர்த்தம். சரி இருக்கட்டும். இத சப்ளை பண்றவங்க யாருன்னு ஹீரோ கேக்குறப்போ பசங்க ஒரு முட்டாய் கடையோட பேரை சொல்றாங்க. யாரு? நல்லா வழுக்க விழுந்த வாழைப்பழம் மாதிரி ஒருத்தவன் முட்டாய் கடை வச்சிருப்பானே, அவனா ட்ரக்ஸ் விக்கிறான்னு சொல்றீங்க? நம்ப முடியலையேடா, இரு இன்னைக்கு அதை என்ன ஏதுன்னு பாத்துறேன் அப்படின்னு ஹீரோ முட்டாய் கடையை போய் ஆராயிரப்போ அங்க பசங்க சொன்ன மாதிரி எந்த ட்ரக்கும் விக்கல. வேணும்னே அவனுங்க ஹீரோவை கலாச்சிருக்கானுங்க. அட சில்வண்டுங்களா, என்னையே ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்னு வெறியோட ரிட்டர்ன் போன ஹீரோ என்னாடி அடிக்கிறாருன்றீங்க பசங்களை. நார்மலா ஹீரோ இந்த மாதிரி ஆள் கிடையாது. பிரச்சனைனா 10 அடி தள்ளி நின்னு பார்த்துதான் பழக்கம். இப்ப ஏன் இப்படி பண்றாருன்னா பாட்டில் இருந்த டேப்லெட் என்ன மாதிரியான டேப்லெட்னு செக் பண்ண இவரே ஒன்னு எடுத்து உள்ள விட்டாரு. அது காட்டுற வேலை தான் இது. சோ பசங்களை பதம் பார்த்ததுல கடைசியா ஒரு பையன் உண்மையை சொல்லிடுறான். யோ, ரெட் ஷூ கேங் தான் இந்த டேப்லெட்லாம் விற்கும், இது ஊருக்கே தெரியும். அது கூட தெரியாம நீ என்கிட்ட வந்து கேட்டியன்னா முட்டாய் கடை பேர் சொல்லி கலாய்ச்சி விட்டையா, என்ன உற்றியான்னு பையன் புலம்புறான். அப்புறம் என்ன, வண்டியை ரெட் ஷூ கேங் எங்க இருக்கானுங்களோ அங்க விட வேண்டியதானே. மாத்திரை கொடுத்த தைரியத்துல ஹீரோ அந்த கேங் இருக்க பாருக்கு உள்ள வரைக்கும் போயிடுறாரு. உள்ள நுழைஞ்சதுமே மாத்திரையோட பவர் போயிடுது. சோ எங்க இவனுங்க நம்மளோட உயிர் எடுத்துட போறானுங்கன்னு பயந்துகிட்டு இதை வேற மாதிரி டீல் பண்ணிடலாம்னு ஹீரோ வெளியே வந்துடுறாரு. இதுக்கப்புறம் விசாரிக்க போனோம்னா ஒரு இடம் தான் இருக்கு, பாய் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா கிட்ட. ஹீரோ அங்கேயும் போய் நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க, இந்த டேப்லெட் என்ன டேப்லெட்னு உங்களுக்கு தெரியுதுங்களா? இது உங்க பையனோட ஜாக்கெட்ல கிடைச்சது. இதை வச்சு பார்த்தா உங்க பையனுக்கு ட்ரக் பழக்கம் இருக்குன்ற மாதிரி தெரியுது. உங்களுக்கு அதை பத்தி முன்னாலேயே தெரியுமான்னு ஹீரோ ஆரம்பிச்சதுதான் பாய் ஃப்ரெண்டோட அப்பா ஹீரோவை கண்ட மணிக்கு கழுவி ஊத்துறாரு. அது எப்படி நீ என் வீட்டுக்கே வந்து என் பையனை ட்ரக் அடிக்ட்னு சொல்லலாம்? அவன் ஜாக்கெட்ல டேப்லெட் கிடைச்சதுன்னா அவன் தான் அதை வச்சிருக்கான்னு அர்த்தமா? ஏன் யாரோ ஒருத்தவங்க அவனை கொலை பண்ணிட்டு கேஸ் நம்ம பக்கம் திரும்ப கூடாது, கொலையாளியை தேடி போறப்போ அவன் ஜாக்கெட்ல ட்ரக் கிடைச்சிருக்கு, சோ ட்ரக் கேங் தான் அவனை கொலை பண்ணிருக்கோம்னு போலீஸை டைவர்ட் பண்றதுக்காக என் பையன் பாக்கெட்ல இந்த மாத்திரையை வச்சிருக்க கூடாது. என்னமோ உன்னை பிரைவேட் டிடெக்டிவ்னு சொல்லிக்கிற, ஃபர்ஸ்ட் இந்த ஆங்கிள் யோசிச்சியா நீ? எனக்கு சந்தேகமா இருக்குடா, நீ டிடெக்டிவா நீ? ஆமா, இது வரைக்கும் நீ எத்தனை மர்டர் கேஸ் ஹேண்டில் பண்ணிருக்க அப்படின்னு சேம் கேள்வியை இவரும் கேட்டதும் எதுக்கு வம்பு, சும்மாவே வண்ட வண்டியா கேக்குறான். இதுல நான் மர்டர் கேஸ் பக்கமே போனதில்லைன்னு சொல்லிட்டேன், வம்சத்தையே திட்டுவான். சோ நான் 3 மர்டர் கேஸ் சால்வ் பண்ணிருக்கேன்னு ஹீரோ புருடா விட்டுறாரு. இவங்கள்ட்ட விசாரிச்சதுல எந்த லீடும் கிடைக்கல. இதோட கார் எடுத்துக்கிட்டு கிளம்புறப்போ ஹீரோவுக்கு கால் பண்ண லேடி அசிஸ்டன்ட் குண்டு பையன் சொன்னான்ல, பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு பொண்ணோட அஃபைர் இருந்துச்சு. ஒரு நாள் அந்த பொண்ணோட போட்டோவை காட்டினா அவ டைகர் மாஸ்க் போட்டிருந்தா, பட் உடம்புல துணியே இல்லன்ட்டு. அசிஸ்டன்ட் சோசியல் மீடியால அலசி ஆராய்ஞ்சி ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல பாக்குறப்போ அவ டைகர் மாஸ்க போட்டு போட்டோலாம் எடுத்திருக்கா. அவ பேரு லூசி. சோ லூசி தான் பாய் ஃப்ரெண்ட் கூட டச்சிங்ல இருந்தான்னு அவ சொன்னதும் ஹீரோ லூசியோட வீட்டுக்கு போக, லூசி கிட்டத்தட்ட ப்ராஸ்டியூட் மாதிரி, யாரு பணம் கொடுக்குறாங்களோ அவங்க கூட ஒன்னா இருந்து அவங்க சொல்ற வேலைகள் எல்லாம் செய்வா. பட் பாய் ஃப்ரெண்டுக்கும் இவளுக்கும் நடுவுல இருந்தது பணத்துக்காக வந்த ரிலேஷன்ஷிப் இல்ல, 2 பேரும் பிடிச்சு போய் தான் பழகி இருக்காங்க அப்படின்னு லூசி சொல்ல, அது இருக்கட்டுமா, 2 பேரும் நல்லா பேசிருக்கேன்னு சொல்றீங்க, சப்போஸ் பாய் ஃப்ரெண்டோட உயிருக்கு ஆபத்து ஏதாவது இருக்க மாதிரி இருந்தா அவங்க கிட்ட சொல்லிருப்பான்ல, அப்படி எதுவும் இருக்கான்னு ஹீரோ கேட்டதும் பாய் ஃப்ரெண்ட் ஸ்கூல்ல நல்ல மார்க் எடுக்கிற வரைக்கும் ரெட் ஷூ கேங்கால அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு லூசி சம்பந்தமே இல்லாம இதையோ சொல்றா. இல்ல எனக்கு புரியல, என்ன சொல்ற நீ? ஹீரோ கன்ஃபியூஸ் ஆனதும் ஸ்கூல்ல பசங்களுக்குன்னு லாக்கர் இருக்கு இல்லங்க, எல்லா லாக்கரோட பாஸ்வேர்டையும் அந்தந்த லாக்கருக்கு சொந்தமான பசங்க ஆபீஸ் ரூம்ல கொடுத்துருவாங்க, உடுக்கணும், அதுதான் ரூல். ஏன்னா ஸ்கூல்லயே ட்ரக் டீலிங் நடக்குது இல்ல, சோ பசங்கள்ல யாரு கரடு முரடா சுத்திட்டு இருக்காங்களோ பிரின்சிபல் அவங்களோட லாக்கரை எப்ப வேணும்னா திறந்து பாப்பாரு. இதுக்காகவே எல்லா பசங்களும் அவங்க லாக்கர் பாஸ்வேர்டு ஆபீஸ் ரூம்ல கொடுப்பாங்க. ரெட் ஷூ கேங்கும் ஸ்கூல்ல ட்ரக் விக்கிறது நிறுத்துற மாதிரி இல்ல, பிரின்சிபலால என்ன எல்லா பசங்களோட லாக்கரையுமா திறக்க முடியும்? சந்தேகப்படுற மாதிரி பசங்க யாராவது இருந்தா அவங்க லாக்கர் தானே திறப்பாரு. சோ இந்த ரெட் ஷூ கேங் ஸ்கூல்ல யாரு நல்லா படிக்கிற பசங்களோ யாரு மேல சந்தேகம் வராம இருக்குமோ அவனுங்க லாக்கர்ல வச்சு ட்ரக்ஸ் ஓட்ட ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுல பாய் ஃப்ரெண்டும் ஒரு ஆளு, இவன் நல்லா படிச்சு ரேங்க் வாங்கி யாருக்கும் இவன் மேல சந்தேகம் வராம இருக்க வரைக்கும் ரெட் ஷூ கேங் ஆளுங்க இவன் எதுவும் பண்ண போறது இல்ல. அதை வச்சு தாங்க சொன்னேன்னு லூசி ஒரு கதையை சொல்லி ஹீரோவை அனுப்புறா. என்ன இது எங்க சுத்தினாலும் பெருசா எதுவும் மாட்ட மாட்டேங்குதே, என்னதான் பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே ஹீரோ கார்ல வந்துட்டு இருக்க டைமிங்ல ரொம்ப நேரமா இவங்க காருக்கு பின்னாலேயே வேற ஒரு கார் இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. பாய் ஃப்ரெண்டோட அம்மா அப்பா வீட்டுக்கு போனாங்கல்ல, அப்பையில இருந்தே கார் ஃபாலோ பண்றத கேரளின் பாத்துருக்கா. இப்பதான் ஹீரோ கிட்ட சொல்றா, செக் பண்ணி பார்த்தா அவங்க ஃபாலோ பண்றாங்கன்றது 100% கன்ஃபார்ம். சோ இவங்க 2 பேரும் காரை ஓரமா நிறுத்திடுறாங்க. இவங்களுக்கு பின்னாலேயே கொஞ்சம் தூரத்துல அந்த காரும் நிக்குது. யாரு நம்மள ஃபாலோ பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா தானே ஓரளவு நிம்மதியா வச்சிருக்க முடியும். நீ கார்லயே உட்காருமா, நான் அதை யாருன்னு பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஹீரோ காரை விட்டு இறங்கி திக்கு திக்கு திக்குன்னு ஃபாலோ பண்ணிட்டு இருக்க காருக்கு பக்கத்துல போனா
கால கொட்டுமை காருக்குள்ள உட்காந்துருக்கிறது ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும். ஹே, ஜோசியம் பாக்குற ஜோடி கிளிங்களா, எதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க? பெத்த புள்ளைய ஃபாலோ பண்றீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல அப்படின்னு ஹீரோ கத்த. இல்லப்பா, நீ பாட்டுக்கு ஒரு மர்டர் கேஸ் சால்வ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வந்துட்ட. பெத்த வயிறு பத்தி எரியுது இல்லப்பா, அதான் உனக்கு பின்னாலேயே ஃபாலோ பண்ணி உனக்கு டேஞ்சர் எதுவும் வருதான்னு அங்க பாக்குறோம் அப்படின்னு அவங்க சைடு நியாயத்தை சொன்னாலும் தேவையில்லாம என்ன வெறுப்பேத்திட்டு இருக்காதீங்க. நானே கேஸ்ல எதுவும் கிடைக்காம சுத்திட்டு இருக்கேன். என்ன ஃபாலோ பண்றதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்க போங்கன்னு ஹீரோ அவங்கள துரத்திடுறாரு. இதுக்கு மறுநாள் கேரளினுக்கு ஸ்கூல் இருக்கு, கட்டடிக்க முடியாது. சோ அவ ஸ்கூலுக்கு போயிடுறா. ஹீரோ மட்டும் தனியா ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட போய், நீங்க பார்த்த வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்றத என்கொயரி பண்ண, நீ ஏன்டா தேவையில்லாம இதுல மூக்க நுழைக்கிற, நீ ஏன் அந்த பையனை பத்தி விசாரிக்கிறேன்னு பிரின்சிபல் மறைச்சதும், அட அந்த பையனோட காதலி தாங்க கொலைகாரனை கண்டுபிடிக்க சொல்லி என்கிட்ட கேட்டிருக்கா, அதான் தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு ஹீரோ சொல்ல, சரி நம்ம ஒரு டீலா போட்டுப்போம், நீ கேட்டதை நான் சொல்றேன், அதுக்கு முன்னால நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னன்னே தெரியல, 2 நாளைக்கு முன்னால சயின்ஸ் லேப்ல பீர் பாட்டிலா இருந்திருக்கான். அது இல்லாம ஸ்கூல்ல கிளீன் பண்ணிட்டு எல்லாரும் போனதுக்கு அப்புறம் காலையில வந்து பார்த்தா ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. ஸ்கூல்ல என்ன நடக்குதுன்னே தெரியல, அதை கொஞ்சம் கண்டுபிடிச்சு கூடான்னு பிரின்சிபல் ஹெல்ப் கேட்டா, நேத்து நைட்டு தான் ஹீரோ வந்து பாக்குறப்போ பசங்க தான் ஸ்கூல்லயே ஒளிஞ்சிருந்து சங்கம் போட்டு மீட்டிங்கே நடத்தினானுங்களே. ஹீரோ அவனுங்களை பத்தி சொல்லி இவருக்கு தேவையான தகவலை வாங்கிடுறாரு. அதுல சந்தேகம் வருது, இதுக்கு முன்னால ஒரு குண்டு பையனை போய் பார்த்தாரு இல்லையா அவன் மேல. ஏன்னா பிரின்சிபல் பாய் ஃப்ரெண்ட பத்தி சொல்ற வரைக்கும் அவன் நல்ல பையன், நாணயமான பையன், படிக்கிற பையன், பெருசா எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு தான் சொல்றாரு. இருந்தாலும் ஒரு நாள் அவனோட ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தவன் பாய் ஃப்ரெண்ட் பண்ற எதுவுமே சரியில்லை, அவன் பண்ணக்கூடாத எதையோ பண்ணிருக்கான்னு போட்டு விட்டுருக்கான். போட்டு விட்ட பையன் தான் குண்டு பையன். என்னதான் அவனுக்கு பாய் ஃப்ரெண்ட் மேல அப்படி ஒரு வன்மோ, போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு அப்பவே தான் எதுக்கும் யூஸ் ஆகும்னு குண்டு பையனோட வீட்டு கண்ணாடிய லைட்டா ஹீரோ திறந்து விட்டு வந்தாரு இல்லையா, அது வழியா திருட்டுத்தனமா வீட்டுக்குள்ள போய் குண்டு பையனோட ரூம்ல ஒரு டிராயரை ஓபன் பண்ணி பாக்குறப்போ அதுல காதல் காவியம் கலந்த ஒரு ட்விஸ்ட். குண்டு பையன் ஏதோ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் எழுதிருக்கான். பணத்துக்காக என்ன விட்டு அவங்க கூட போயிட்டியே, என் தங்கமான மனச மறந்து அவங்க கூட போயிட்டியே, உனக்கு எல்லா விதத்திலயும் சரியானவன் நான் தான், நீ ஏன் என்ன பார்க்காம அவனை பார்த்த, அவன் உன்னை லவ் பண்ணிக்கிட்டே இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான், ஆனா அவன் தான் உனக்கு முக்கியமா தெரியறான்ல, அப்படி இப்படின்னு பேனால மை தீர்ற அளவுக்கு எழுதி தள்ளியிருக்கான். லாஸ்ட்ல யாருக்கு லெட்டர் எழுதிருக்கான்னு பார்த்தா கேரளினுக்கு. அப்ப இதுவே ஒரு மோட்டிவ் தானே. குண்டு பையன் கேரளினை ஒன் சைடா லவ் பண்ணிருக்கான், ஆனா கேரளின் பாய் ஃப்ரெண்ட லவ் பண்ணிருக்கான்றப்போ இவனுக்கு அவன் மேல கோவம் வந்திருக்கும். அந்த கோவத்துல குண்டு பையன் கூட பாய் ஃப்ரெண்ட கொலை பண்ணிருக்கலாமே. இதை ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ரூமுக்குள்ள குண்டு பையன் வந்துடுறான். பயந்து போய் ஹீரோ கபோர்ட்ல ஒளிஞ்சுக்கிறாரு. காலையில டிஃபன் டைமுக்கு உள்ள போனவருங்க நைட்டு டின்னர் டைமே ஆயிடுச்சு. இன்னும் இந்த நாதாரி ரூமை விட்டு போகவே மாட்டான். அட டீனேஜ் திமிங்கலம், ஏண்டாயா உயிர் எடுக்கிறேன்னு ஹீரோவும் வேர்க்க விறுவிறுக்க நின்னுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல சாப்பிட வாடான்னு அவனோட தங்கச்சி வந்து கூப்பிட்டு அவனும் கீழே போயிடுறாங்க. நல்லதா போச்சு, குடுகுடுன்னு இப்படியே ஓட்டுற வேண்டியதுதான் அப்படின்னு ஹீரோ படிக்கட்டுல இறங்கி நடந்து வந்தா சாப்பிட்ட இடத்துல இருந்து குண்டு பையனோட தங்கச்சி திரும்ப எஞ்சி மேல வருது. சோப்பா, லூசு குடும்பத்துக்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோம் போலடா டேய் அப்படின்னு மறுபடியும் மேல போன ஹீரோ இந்த தடவை குண்டு பையனோட ரூமுக்குள்ள போல. பொண்ணு வந்துட்டா டக்குன்னு ஏதாவது ரூமுக்குள்ள போனோம்னு அந்த பொண்ணோட ரூமுக்குள்ளேயே போய் பீரோல ஒளிஞ்சுக்கிறாரு. வெளியே வர முடியல, நடுவுல தும்பல் போட்டு மாட்டிக்கிறாரு. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோ இருக்கிறது போலீஸ் ஸ்டேஷன்ல. இப்ப ஹீரோ விசாரிக்கிற போலீஸ் தான் 20 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் எல்லாம் கேட்டவரு. எல்லார மாதிரியும் தான் இப்ப அவரும், ஏன் உனக்கு தேவையில்லாத வேலை, போலீஸ் நாங்க அதை பார்த்துட்டு இருக்கோம்ல, மர்டர் கேஸ்ல உள்ள வரணும்ன்ற அளவுக்கு உனக்கு என்ன அவசியம், இப்ப பாரு நீ ஒளிஞ்சிருந்தது ஒரு சின்ன பொண்ணோட ரூம்ல, சோ நீ அந்த பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தன்னு நியூஸ் பேப்பர்ல நியூஸ் வந்துருச்சு. பைசாக்கு புண்ணியம் இல்லைனாலும் பாலிஷா சுத்திட்டு இருந்தல்ல, இப்ப அதுவும் போச்சு. இனிமேல் ஊர்ல இருக்க எல்லாரும் குழந்தைகிட்ட தப்பா நடந்துக்க பாத்துருக்கேன்னு கேவலமா நினைப்பாங்க. இந்த ஒரு தடவை வீட்டுல பேசி உன் மேல கேஸ் எதுவும் இல்லாம நான் பாத்துக்கிறேன், இனிமேலாச்சும் ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்னு அவரே ஹீரோவை காப்பாத்தி அனுப்பிடுறாரு. அடுத்து ஹீரோவுக்கு எந்த வேலையும் ஓடல. வெளியே வரவே அசிங்கப்பட்டு 4 கிழமை கூட தெரியாம வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்குறாரு. அப்பப்ப கேரளின் ஹீரோவுக்கு கால்லாம் பண்றா, அத கூட ஹீரோ எடுக்கல. ஒரு நாள் அவ ஹீரோவோட வீட்டுக்கே வந்ததும், இல்லம்மா நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அதான் போன் எடுக்கலன்னு சொல்லி சமாளிக்கிறாரு. இல்லங்க, நான் ஒரு முக்கியமான ட்விஸ்ட பத்தி தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன். பாய் ஃப்ரெண்ட் உயிரோட இருந்த வரைக்கும் என் லாக்கர்ல டெய்லியும் பேப்பர் பூவை யாரோ வச்சாங்க. அது ஏசியன் ஸ்டைல்ல செய்யற பூ. பாய் ஃப்ரெண்டு ஒரு ஏசியன், அதனால அவன் தான் வச்சான்னு நினைச்சிட்டு இருந்தல்ல, இப்போ அவன் செத்துட்டான். ஆனாலும் இன்னைக்கு காலையில என் லாக்கர்ல யாரோ அப்படி ஒரு பூவை வச்சிருக்காங்க. யாரு வச்சிருப்பாங்கன்னு கேரளின் ஜர்க்கானதும், நீ பயப்படுற அளவுக்குலாம் பெரிய விஷயம் இல்லாம அது, இந்த குண்டு பையன் இருக்கான்ல அவனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அவன் தான் அப்பையில இருந்து இப்போ வரைக்கும் உன் லாக்கர்ல பூவையும் வச்சவன். இந்தா அவன் உனக்காக எழுதின காதல் கடிதத்தை நீயே படி, உனக்கே எல்லாம் புரியும், இப்போ இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு லெட்டரை கொடுத்து ஹீரோ கேரளின் அனுப்பிவிட மறுபடியும் படம் சோகமான மோட்லயே கொஞ்ச நேரம் போயிட்டு இருக்கு. இந்த சோகம் பத்தாதுன்னு 20 வருஷத்துக்கு முன்னால ஹீரோவால கிரேசியை காப்பாத்த முடியல, அதுவும் கூட சேர்ந்து மனுஷனை பாடா படுத்துது. ட்ரக் மேல ட்ரக் எடுத்ததுல ஹீரோ சொருவிக்கிறாரு. டபுக்குன்னு போது தெரிஞ்சு கண்ண முடிச்சா ஹீரோ வீட்லயே இல்ல, ட்ரெஸ்ஸே இல்லாம ஒரு குப்பை தொட்டியில படுத்திருக்காரு. பத்தாக்குறைக்கு போதையிலேயே கேரளினுக்கு போனை போட்டு, நான் உனக்கு சத்தியம் பண்ணி சொல்றேம்மா, உன் ஆளை கொலை பண்ணவனை கண்டுபிடிக்காம நான்
விடவே மாட்டேன் இப்படின்னு சபதெல்லாம் அவர் எடுத்திருக்காப்புல. சோ போதை தெளிஞ்சு போன்ல அவகிட்ட பேசிக்கிட்டே நேரா கேரளினோட வீட்டுக்கே போக, நான் உங்களை காணணும் உங்க ஆபீஸ்க்குலாம் போய் தேடிட்டு வரேன், நீங்க என்னடான்னா குத்துகலமா குப்பை தொட்டியில படுத்து எஞ்சி தூங்கிட்டு வரீங்க, என்ன போங்க அப்படின்னு ரெண்டு பேரும் மனசு விட்டு கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டதுக்கு அப்புறம் ஹீரோ இவரோட ஆபீஸ்க்கு வராரு. இப்பதானே சொன்னா கேரளின், நான் உங்களை தேடி உங்க ஆபீஸ்க்குலாம் போனேன்னு. அப்படி வரும்போது அவ ஸ்கூல் லாக்கர்ல யாரோ ஒருத்தவங்க பேப்பர் பூ வைக்கிறாங்கல்ல, அதுல ஒன்னு எடுத்துட்டு வந்து ஹீரோவோட டேபிள்ல வச்சுட்டு போயிருக்கா. ஸ்டார்டிங்ல பேப்பர் பூவை பேப்பரா பாக்குறப்போ ஹீரோவுக்கு பெருசா ஒண்ணும் தெரியல. குண்டு பையன் ஒரு குட்டியை கரெக்ட் பண்ண இன்னலாம் பண்றான் பாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே அந்த பேப்பரை ஃபுல்லா பிரிச்சதுக்கு அப்புறம் தான் ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட். ஆளு என்ன நினைச்சாரோ கடன்னு ரன்னிங்லயே இவரோட வீட்டுக்கு போய் வீட்டு கராஜ ஓபன் பண்ண. ஹீரோ சின்ன வயசுல வீட்லயே இருந்து டிடெக்டிவ் வேலை பார்க்கும்போது இந்த கராஜ்ல தான் அவரோட இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் பண்ணிருக்காரு. அதுலயும் குறிப்பா கிரேசி காணாம போனதுக்கு அப்புறம் அவளை கண்டுபிடிக்கிறதுக்காக பண்ண இன்வெஸ்டிகேஷனோட நோட்ஸ் எல்லாம் இன்னமும் இங்கே தான் இருக்கு. அதுவும் பொட்டியா. இப்ப அந்த பொட்டியெல்லாம் புரட்டி போட அங்கதான் ட்விஸ்ட் என்னன்னு நமக்கு தெரியுது. கேரளினோட லாக்கர்ல பேப்பர் பூ ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதை பிரிச்சு பார்க்கும்போது பேப்பரை எப்படியெல்லாம் மடிச்சிருக்காங்கன்றதுக்கான டிசைன் பேப்பர்ல இருக்குல்ல, சேம் டிசைன் பேப்பர் 20 வருஷத்துக்கு முன்னால ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ணி சேர்த்து வச்சிருக்க பொருளோட இருக்குங்க. சோ இப்ப கேரளினோட லாக்கர்ல பேப்பர் பூ வைக்கிறவங்களும் அப்போ கிரேசிக்கு இந்த பேப்பர் பூவை கொடுத்திருக்கவங்களும் ஒரே ஆள் தான். அவங்க தான் அப்போ கிரேசியை கடத்திருக்காங்க, இப்போ கேரளினையும் கடத்த திட்டம் போட்டிருக்காங்க. எதுக்கும் கிரேசியோட லாக்கர்ல பேப்பர் பூ இருந்துச்சா, அதை அவ எடுத்து வச்சிருக்காளான்னு கன்ஃபார்ம் பண்ண ஹீரோ அவளோட வீட்டுக்கே போறாரு. அவ அப்பா மேர்னு சொல்லியிருந்தால, பொண்ணு போன கொஞ்ச நாள்லயே அவர் துக்கம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. ஃபேமிலியில மீதி இருக்கிறது கிரேசியோட அம்மா மட்டும்தான். அவங்கள்ட்ட உங்க பொண்ணு ரூமனா கொஞ்சம் பார்க்கணும் அப்படின்னு கேட்டு பெர்மிஷன் வாங்கிட்டு ஹீரோ ரூமுக்குள்ள போய் ஒரு டிராயரை ஓபன் பண்ணி பாக்குறப்போ உள்ள ஒரு பேப்பர் பூ இருக்கு. அப்புறம் என்ன, ஹீரோவோட டவுட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இனிமேல் கேரளினுக்கு எப்போ என்ன வேணும்னா நடக்கலாம். சோ அன்னைக்கு நைட்டே அவளுக்கு போனை போட்டு நான் சொல்ற வரைக்கும் வீட்டை விட்டு வெளியவே வராத, வீட்டுக்குள்ளேயே இரு அப்படின்ற அலர்ட்டை கொடுத்ததுக்கு அப்புறம் கிரேசியை தூக்குனதும் கேரளினை தூக்க நினைக்கிறதும் ஒரே ஆள் தான் ஹீரோ கணிச்சிட்டாரு. ஆனா அது யாருன்னு இது வரைக்கும் தெரியலையே. இந்த நிலைமையில எப்படி கேரளினை காப்பாத்துறதுன்ற காண்டுல ஹீரோ ரெகுலரா போற பார்ல உட்காந்து சரக்கடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அந்த பார் ஓனர் கேக்குறான், என்னடா நீ எப்ப பாருக்கு வந்தாலும் வாழை பிடிச்சிக்கிட்டு பின்னாலேயே வந்து உன்னை ஒருத்தவன் அடிச்சு துவப்பானே உன் பங்காளி, அவன் பேர் என்ன, டோரா புஜ்ஜியா, ஐயோ நல்ல பேரு, ரோரி பீன்ஸ், இன்னுமாடா அவன் கூட பஞ்சாயத்து முடியல, பேசாம அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு சால்வா போயிடாண்டா அப்படின்னு பார் ஓனர் சொன்னா, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும், அந்த மிகச்சிறந்த மென்டல் ஸ்கூல் ஃபண்டை திருடிச்சு, நான் அந்த உண்மையை வெளியே சொன்னேன், இதுல நான் மன்னிப்பு கேட்கறதுக்கு எதுவுமே இல்லையே இப்படின்னு ஹீரோ சொல்றப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. ஹீரோ சொன்ன மாதிரி ரோரி பீன்ஸ் அந்த ஃபண்டை திருடவே இல்லையா. இத பார் ஓனர் சொன்னதும் ஹீரோவோட யோசனை எங்கெங்கயோ போகுது. 20 வருஷத்துக்கு முன்னால அவனை மாட்டி விட்டதுல இருந்து இப்ப லூசி சொன்னால ஸ்கூல் பசங்க எல்லாரும் அவங்களோட லாக்கர் பாஸ்கோட ஆபீஸ்ல கொடுக்கணும்னு, அது அப்புறம் நடுவுல கேரளின் சொல்லிருப்பா எப்பவுமே யாரோ என்ன பக்கத்துல இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குன்ட்டு. இது எல்லாத்தையும் ஓவராலா யோசிச்சு பார்த்துட்டு நேரா ஹீரோ யாரோ ஒருத்தவங்களோட வீட்டுக்குள்ள போறாரு. அதுவும் திருட்டுத்தனமா வீட்டு பெட்ரூமுக்குள்ள போய் அங்க இருக்க ஒரு டிராயரை ஓபன் பண்ணி அதுல இருக்க ஒரு சின்ன பாக்ஸ் எடுத்து, பாக்ஸ் லாக் ஆயிருக்கு, சாவி இருந்தாதான் ஓபன் பண்ண முடியும். சோ ஒரு சின்ன பின்னால பாக்ஸ ஓபன் பண்ண உள்ள ஒரு போட்டோ இருக்கு. அது என்ன போட்டோ தெரியுங்களா, முறையா குண்டு பையன் சொன்னான்ல பாய் ஃப்ரெண்டுக்கு வேற ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்கு, அந்த பொண்ணோட போட்டோவை கூட அவன் காட்டினான். பட் போட்டோல ஃபேஸ் தெரியல, அந்த பொண்ணு டைகர் மாஸ்க் போட்டிருந்தா, மிச்சபடி உடம்புல துணியே இல்லன்ட்டு. பாய் ஃப்ரெண்ட் அவன் லாக்கர்ல வச்சிருந்த இந்த போட்டோ இப்போ இந்த பெட்டியில இருக்குங்க. அப்படின்னா அவனோட லாக்கர்ல இருந்து தானே இந்த போட்டோ எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஹீரோ இதை பார்த்துன்னு இருக்கும் போதே வீட்டுக்குள்ள யாரோ வராங்க. பயந்து போய் பக்கத்துல கபோர்டு எதுவும் இல்லைன்னதும் ஹீரோ பெட்டுக்கு அடியில ஒளிஞ்சுக்கிறாரு. உள்ள வரவங்களோட காலை மட்டும் காட்ட பெட்டை சுத்தி நடந்து வந்தவங்க. ஹீரோ பாக்ஸை திறக்கிறதுக்கு ஒரு பின்னை யூஸ் பண்ணாரு இல்ல, ஒளியும் போது அவசரத்துல பின்ன வெளியவே போட்டாரு. அந்த பின்னை பார்த்து கையில எடுக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியுது இந்த மாதிரி வேலையெல்லாம் ஹீரோ தான் பாப்பான்ட்டு. சோ டே ஹீரோ நீங்க தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது, வெளியே வா அப்படின்னு குரல் மட்டும் நம்ம கேட்க, யார் தாண்டா அது, யாரோட வீட்டுக்கு தான் ஹீரோ வந்திருக்காருன்னு நம்ம யோசிச்சா படத்தோட வெரியான ட்விஸ்டே இதுதான். ஹீரோவை வெளியே வான்னு கூப்பிட்டு இருக்கிறது கூல் பிரின்சிபல். இது பிரின்சிபலோட வீடு. பாய் ஃப்ரெண்ட் லாக்கர்ல இருந்த போட்டோ இந்த ஆள் வீட்டுக்கு எப்படி வந்துச்சு, ஹீரோ எப்படி கரெக்டா கெஸ் பண்ணி இங்க வந்தாரு இப்படின்ற எதுவுமே புரியாம மண்டை காயுது இல்ல. தோ வருது பாருங்க அதுக்கான விளக்கம். படம் முழுக்க ஹீரோ தேடிட்டு இருந்த படுபாவி பிரின்சிபல் தான். ஸ்கூல் ஃபண்டை காணோம்னு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த ஆள் ஹீரோ கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டான்ல, அந்த ஃபண்டை திருடினதே வந்தான். இதுக்கு யாரையாவது கோத்து ஒண்ணும், ஹீரோ கிட்ட போனா ஐடியா எதுவும் கிடைக்கும்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹீரோ கிட்ட வந்து ஸ்கூல் ஃபண்டை காணோம்பா யார் எடுத்திருப்பாங்கன்னு பிரின்சிபல் கேட்க, ஹீரோவும் 1 மாசத்துக்கு முன்னால ரோரி பீன்ஸை நாய் கட்சிதுன்னு அதை வச்சு அவன் தான் கல்பிட்டுன்னு சொன்னாரு. நல்லதா போச்சுன்னு இந்த ஆள் பணத்தை திருடிட்டு பழிய ரோரி பீன்ஸ் மேல போட்டான். அதாச்சும் பரவாயில்ல, பண மேட்ரு பணத்தோட போயிடுச்சு. ரெண்டாவது கிரேசின்ற 14 வயசு பொண்ணை கடத்தினதும் பிரின்சிபல் தான். ஸ்கூல் பசங்க எல்லாரும் அவங்க லாக்கரோட பாஸ்வேர்டை ஆபீஸ் ரூம்ல கொடுத்துருவாங்க. பிரின்சிபல் யார் லாக்கரை எப்ப வேணும்னா திறந்து பார்க்கலாம், அதுக்கான அதிகாரம் இவனுக்கு இருக்குல்ல. அப்படி கிரேசி லாக்கரை திறந்து பேப்பர் பூவெல்லாம் வச்சிருக்கான். நம்மளே கூட
கூட பார்த்துமே. ஓப்பனிங்ல கிரேசி ஒரு கார்ல ஏறதுக்கு முன்னால கார்ல இருக்கவங்களே இவளுக்கு தெரிஞ்ச மாதிரி ஹாய் எல்லாம் காட்டினாலே பிரின்சிபல்ன்றதுனாலதான் அவ ஹாய் காட்டியிருக்கா. இதுல நம்மள செம்ம டென்ஷன் ஆகுற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இந்த கேரட்டு கேனைக்கு இன்னும் வயசு ஆகுது. இந்த வயசுலயும் இவருக்கு கைப்படாத ரோசா தான் வேணுமா? அப்பவே கிரேசிக்கு 14 வயசு தான். அந்த வயசுல எந்த பசங்கள்ட்டையும் நெருங்கி பழகிருக்க மாட்டாள்ல. அப்படிப்பட்ட பொண்ணுங்களையா தூக்கி அவங்கள்ட்ட தப்பா நடந்துக்கணும்ன்ற ஒரு கேவலமான எண்ணம் பிரின்சிபலுக்கு. அதுக்குதான் கிரேசியை தூக்கி இருக்கான். இப்ப கிரேசிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. இத்தனை வருஷம் சும்மா இருந்தவன் இப்போ கேரளின் மேல கண்ணை வச்சுட்டான். அவளை உசார் பண்ண பேப்பர் பூவெல்லாம் லாக்கர்ல வச்சா இது ஏசியன் ஸ்டைல் பூ, சோ ஏசியன் ஆளான பாய் ஃப்ரெண்டா அதை வச்சிருப்பான்னு அவ வேற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவ மேல காதல் வலையில விழுந்துட்டாள்ல. அதை பிரின்சிபலால ஏத்துக்கவே முடியல. எங்க 2 பேரை லவ் பண்ண ஆரம்பிச்சு இது பிம்பிலிக்கா பிலாப்பி வரைக்கும் போயிடுமோ, அந்த பொண்ணு அவளோட கற்பை எழுந்துருவாளோ, நம்ம முத ஆளா இருக்க மாட்டோமோ அப்படின்னு பிரின்சிபலுக்கு ஒரு உறுத்தல். இந்த உறுத்தல் போனோம்னா அதுக்கு பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணணும். சோ சரியான டைம் பார்த்து பிரின்சிபல் தான் பாய் ஃப்ரெண்டை கொலை பண்ணிருக்கான். அட கலியுக காமுகா, எந்த வயசுல என்ன மாதிரியான வேலை பார்த்திருக்கடா நீ? சி, நான் உன்னை என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன்டா, இவ்ளோ சீப்பா இருக்கல்ல அப்படின்னு உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு ஹீரோ கழுவி ஊத்த ஆரம்பிச்சதும் நான் பண்ண முடியும், ஆசைக்கு ஏது அடைக்கும் தாள், எனக்கு குழந்தை பிறக்காதுன்னு இந்த ஊர் மொத்தமும் தெரியும், அதையே திரும்ப திரும்ப என் காதுக்கு பின்னால பேசி என்ன வெறுப்பேத்திட்டானுங்க. அவனுங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, அவனுங்க பேசுனதுல எனக்கே என் மேல இந்த கான்பிடன்ஸ் போயிடுச்சு. சரி, அதான் கைப்படாத ரோசாவை ட்ரை பண்ணி பாக்குறப்போ நமக்கு குழந்தை பிறக்க வாய்ப்புண்டுன்னு தான் பண்ண. நீ இதை கண்டுபிடிப்பன்னு நினைக்கல, கரெக்டா கண்டுபிடிச்சு வந்து நின்னுட்ட. அப்ப ஆக வேண்டியதை பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே பிரின்சிபல் கத்தி எடுக்கிறான். ஹீரோவுக்கு அல்லு இல்ல போச்சுடான்னு யோசிக்கிறதுக்குள்ள பிரின்சிபல் ஹீரோவை குத்துவான்னு பார்த்தா அவனே குத்திக்கிட்டு செத்துறான். தப்பு இல்ல நீ எல்லாம் சாக வேண்டியவன் தான் அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டே எதர்ச்சியா ஹீரோ வீட்டு ஃப்ரிட்ஜை ஓபன் பண்றாரு. அதுல வெறும் கிரேப் சோடாவா இருக்கு. அப்ப கடத்தப்பட்டால கிரேசி, அவளுக்கு கிரேப் சோடானா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரிட்ஜ்ல வேற அதுவா இருக்கா. ரெண்டாவது வீட்டுக்குள்ள இருந்து ஹீரோ கார்டன் எட்டி பார்த்தா அங்க தனியா ஒரு வீடு இருக்கு. ஏதோ சரியில்லையேன்னு பொறுமையா அந்த வீட்டுக்கிட்ட போன ஹீரோ டோரை ஓபன் பண்ண அங்க ஒரு அலற உர்ற ட்விஸ்ட். 20 வருஷத்துக்கு முன்னால கடத்தப்பட்டால கிரேசி, அவ இன்னும் சாகவே இல்ல, உள்ள உயிரோட இருக்கா. அவளை பொறுத்த வரைக்கும் இன்னும் அவளுக்கு வயசு 14 தான். 20 வருஷமா அவளை அந்த ரூமை விட்டு வெளியவே விடல. அங்கேயே அடைச்சு வச்சு அவளுக்கு தேவையான சாப்பாடு சோடாலாம் கொடுத்து தன்னோட தேவைக்காக அந்த பொண்ணை இத்தனை வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்கான். பாருங்க, இந்த பொண்ணை ஹீரோ தான் கண்டுபிடிக்கணும்னு தலையெழுத்து. அப்ப கண்டுபிடிக்க முடியலனாலும் இப்ப கண்டுபிடிச்சிட்டாரு. இது அந்த பொண்ணோட அம்மாவுக்கு கால் பண்ணி சொன்னதும் அடுத்து எல்லா நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன்ஸ்லயும் ஹீரோவோட பேர் தான். இழந்த ஹீரோவோட பேரு அதை விட டபுள் ட்ரிபிள் மடங்கா வந்துருச்சு. எங்க போனாலும் ஹீரோவுக்கு சலாமு. ஹீரோவோட மூஞ்ச பார்த்து பேசாதவன் கூட நின்னு வணக்கம் வச்சுட்டு போறான். ஹீரோ ஆபீஸ்ல வேலை செய்யறாள் லேடி அசிஸ்டன்ட், அவ கூட ஹீரோ கிட்ட எப்பவும் தென்னாவட்டா தான் பேசுவா. இப்ப அவ ஹீரோவை பாக்குற லுக்கே மாறிடுச்சு. ஆபீஸ்க்கு போனாலே அந்த கேஸை முடிச்சு கொடுங்க, இந்த கேஸை முடிச்சு கொடுங்கன்னு குவிறாங்க கூட்டம். கூடவே கொலைகாரனை கண்டுபிடிச்சதுக்கும் தன்னை காப்பாத்தினதுக்கும் சேர்த்து கேரளின் ஹீரோவுக்கு நன்றியை சொல்றா. லாஸ்டா ஹீரோ அவரோட வீட்டுல இருக்கப்போ ஹீரோவை பாக்குறதுக்கு அவரோட அம்மா அப்பா வராங்க. ஊர் ஹீரோவை பத்தி என்ன நினைச்சிருந்தாலும் ஓகேங்க, பட் சொந்த அப்பா அம்மாவே இத்தனை வருஷமா ஹீரோவை மதிக்கல. ஏன்டா இந்த வேலை பார்த்துட்டு இருக்க, வீணா போயிடுவடா அப்படின்னு தானே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப ஹீரோ சாதிச்சுட்டாருன்னதும் அவங்களே ஹீரோ கிட்ட வந்து நீ ஜெயிக்க பிறந்தவன்டா தம்பி, என்னைக்கா இருந்தாலும் நீ ஜெயிப்பன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அன்பா பேசினதும் ஹீரோவுக்கு வார்த்தையே வரல. நீ ஜெயிச்சிட்டடா மாறான்னு கண்ணீர் தான் வருது. அப்படி ஹீரோ ஆனந்த கண்ணீரை அளவுக்கு அதிகமா விட்டுட்டு இருக்கும் போதே படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கான்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ. டடா பாய்.